வணக்கம். சுகமே சொல்க. மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் வந்து தண்டுவட கோளாறு. இந்த தண்டுவட கோளாறு எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பலகீனமான உணவு வகைகள், சத்து இல்லாத உணவு வகைகள். இந்த உணவு வகைகள்லேயே நல்ல சுண்ணாம்பு சத்து, கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை நாம் செரிமானம் ஆகிற மாதிரி மென்று நல்லா சாப்பிட்டோம்னாலே நம்ம உடல் உபாதைகளில் முக்கியமாக தண்டுவட கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருசக்கர வாகனம் அதில் அதிகமான பயணப்படக்கூடியவர்களுக்கு இந்த தண்டுவட கோளாறு வருது. தண்டுவடத்தில் 33 எலும்பு எடுக்கிறதுனா ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குருத்தெலும்பு தான் இதில் பாதிக்கப்படுது. இந்த குருத்தெலும்புக்கு பாதிப்புக்கு தீர்வு வந்து நம்மளுடைய நாட்டு மருந்து கடையிலே பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசின்னு வைக்குது. இந்த மூங்கில் அரிசியெல்லாம் கூழ் போல காய்ச்சி கொஞ்சம் புளிக்க வச்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த தண்டுவட கோளாறு, ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டுவட கோளாறுகள் எல்லாமே சரியாயிடும். அதோடு கூட நாம் நிறையா மாடிப்படி ஏறுறது, போகிறது வர்றது, வயசு ஏற ஏற பலகீனம் அடையக்கூடிய எலும்பு, பலகீனத்துக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய உடல் உழைப்பை சீர்படுத்திக்கிட்டோம்னா இந்த தண்டுவட கோளாறு வராது. வந்த பிறகு வீட்டில் அமைதியாக இருக்கிறதும், இது போல் உணவு பழக்க வழக்கங்கள்லேயே அந்த தண்டுவட கோளாறை சரிப்படுத்திக்கக்கூடிய முயற்சி எடுப்பதும் முதல் கட்ட சிகிச்சை. நமக்கு நாமே செஞ்சுக்கிறது. இதிலே பல பேர் நல்லாகி இந்த கோளாறுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. இப்போ இந்த தண்டுவட கோளாறுல வந்து சில பேர் சொல்கிறாங்க எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எலும்பு தேயாது, அந்த நடுவில் இருக்கக்கூடிய குருத்தெலும்பு கரையும். உடலுடைய எடைக்கும் அழுத்தத்துக்கும் நாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய சேர் கூட அதுக்கு ஒரு காரணமாக அமையலாம். நம்மளுடைய நடை, நாம் தாண்டக்கூடியது, மாடி ஏறக்கூடியது, இந்த மாதிரி உடல் உழைப்பை வந்து ஒரு வயசுக்கு மீறி அதிகமாக பயன்படுத்தும் போது கூட இது தேயலாம். உணவு பழக்கத்தில் பல விஷயங்களை நாம் வந்து கைவிட்டுட்டோம். இன்னைக்கு பார்த்தா ரொம்ப துரித உணவு, இது போல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிறதுனால கூட நமக்கு பலகீனமாகுது. அந்த குருத்தெலும்பினுடைய பலகீனமாகப்பட்டது கரையுது. இதை தாண்டி அறுவை சிகிச்சைக்காக தண்டுவடத்தில் அந்த குருத்தெலும்பில் தான் ஊசி குத்துவாங்க. ஊசி குத்தி அதுக்குள்ளே மருந்து ஏற்றும் போது அந்த குருத்தெலும்பு சிதைவடையுது. சிதைவடைஞ்சது உடம்புடைய எடைக்கு அழுத்தத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது. இந்த கரைஞ்சி போகிற விஷயத்த கூட நம்ம கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த நம்ம ரெகுலரான வாழ்க்கை முறையில் இது சரியாகலைன்னா தான் நாம் சிகிச்சைக்கு போகணும். நம்ம உடல் வந்து எப்படி இறைவன் படைச்சிருக்காருன்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மையோடு தான் படைச்சிருக்காரு. அப்போ கரையிறது ஒரு பகுதியில் இருந்தாலும் அது மீண்டும் வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலையும் நம்ம உடம்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு ஒரு கால அவகாசம் ஆகும். நம்ம பொறுமையோடு இதை கடைபிடிச்சு இந்த பழக்கத்தில் சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த நோய் துன்பத்திலேருந்து நம்ம வெளியில் வரலாம். அப்படியும் சரியாக முடியாத சூழ்நிலையில தான் மருத்துவம் தேவை. அதில் நம்ம வர்மக்கலை மருத்துவத்தில் உள்ளுக்குள்ள மருந்து எதுவும் கொடுக்காமலேயே நாம் வெளிப்பிரயோகமாகவே மூலிகைகளால் ஒத்தனம் கொடுத்து கரைஞ்ச எலும்பை மீண்டும் வளர்க்குறோம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியவர்களுக்காக தான் இந்த சிகிச்சை. மற்றபடி வீட்டிலேயே நீங்கள் இந்த பயிற்சி, இந்த உணவு முறையிலே நீங்கள் உங்களுடைய நோய் துன்பத்தை தீர்த்துக்கோங்க. மேலும் இந்த தண்டுவட கோளாறு உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து ஒரு நெறிப்படுத்திக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேர், இப்போ நான் இந்த உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய தண்டுவடத்தை பின்னாடி இப்படி சப்போர்ட் கொடுத்து இப்படி உட்கார்றேன். இப்படி தண்டுவடத்தை இப்படி சப்போர்ட் கொடுத்து உட்காரும்போது என்னுடைய தண்டுவடத்தில் அழுத்தம் குறையுது. நிறைய பேர் இப்படி முன்னாடி வந்து இப்படி சாஞ்சு உட்கார்றாங்க. இப்படி உட்காரும்போது தண்டுவடம் வளைவு ஏற்படுது. இந்த வளைவு ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே பாதிப்புக்கு உண்டான விஷயம் மேலும் பாதிக்கப்படுது. மேலும் அவங்க குளிக்கும்போது உட்கார்ந்து குளிச்சா சிறப்பு. குனிஞ்சு நிமிர்ந்து தண்ணி எடுத்து குளிக்கிறதுன்றதை விட ஒரு மனையை போட்டு ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு அது மேலே உட்கார்ந்து கூட அவங்க குளிக்கலாம். இப்போ இவங்க குளிக்கும்போது எப்படி ஒரு சின்ன மணக்கட்டையோ இல்லை சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டுட்டு பிளாஸ்டிக்கில் அதில் உட்கார்ந்துட்டு குளிக்கலாம், இல்லைன்னா ஷவரில் குளிக்கலாம். இவங்களுக்கு முதல் கட்ட பாதிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடுப்புல இருந்து கால் பின்பகுதி வரைக்கும்
ஒரு சிலுசிலுப்பு ஏற்படும், பாதத்தில் லேசான எரிச்சல் இருக்கும். இது முதல் கட்ட அறிகுறி. இதே கொஞ்சம் தீவிரப்படும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலில் இடுப்புல இருந்து கால் பகுதியில் வலி அதிகமாக இருக்கும். அவங்களால சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது. அந்த சுகாசனம்னு சொல்கிறேன் இல்லையா, அது போல் சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் உட்கார முயற்சி பண்ணால் கூட கால் மரத்து போகும். அப்போது அவங்களுடைய நடை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடையும். இது 2வது நிலையில். 3வது நிலை தான் சர்ஜரி லெவல்னு சொல்லுவோம். இது வந்துருச்சுன்னா அவங்களால உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, ஒரு ஸ்டாண்டர்டாக படுக்கவும் முடியாது. பிறண்டு படுத்துகிட்டே இருப்பாங்க, தூக்கம் இழப்பாங்க, மன நிம்மதி இழப்பாங்க. இந்த 3வது நிலையில தான் கொஞ்சம் உடலையும் மனசையும் ரொம்ப பாதிக்கும். இந்த இந்த நிலையில நாம் தொந்தரவு அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கட்ட நிலையில இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையில சில பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா, அதாவது குனிஞ்சு வெயிட் தூக்காம, அதிக தூரம் மாடி படி ஏறாம, மலையேற்றம் இல்லாம, ரொம்ப தூரம் தாண்டாம, குனிஞ்சு எடை தூக்காம, இது போல சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பழக்கத்தில் ஏற்படுத்திக்கிறது. ஒரு நல்ல வெயிட்டான பெட்ஷீட்டை துவைக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சு துவைச்சிக்கிறது, இது மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யாம தவிர்த்தோம்னா, கொஞ்ச நாள் காத்திருந்து உணவு பழக்கத்துல இந்த கால்சியம் உணவை சாப்பிட்டுட்டே வந்தா அது தானா உள்ளுக்குள்ள வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை நிரந்தரமான தீர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை நாம உதாசீனப்படுத்திட்டு அடுத்தடுத்த லெவல்ல நம்மளுடைய உடல் உழைப்பை அதிகப்படுத்தும் போது உடலுடைய வருத்தம், அந்த அந்த உடல் வருந்தி வேலை செய்யறது, உடல் வருத்தி வேலை செய்யக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும் போது தான் 2வது நிலை 3வது நிலைகள்லாம் போகிறோம். ஆக நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே பல நோய்களை நாம பழக்க வழக்கத்திலே சரி பண்ணிக்கலாம், பண்ண முடியும். அப்படிதான் நம்ம உடலை இறைவன் படைச்சிருக்காரு. தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கணும், ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். இந்த வாய்ப்பும் நேரமும் நாம கொடுக்கும் பட்சத்துல உடல் தன்னைத்தானே சீரமைச்சு கொள்ளும்.